Hi, welcome to your favorite DL Tamil Beauty channel. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சலூன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஆல்ரெடி இது ஃபஸ்ட்டு பதிவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். முதல் பதிவை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் நான் இப்போ போடுற பதிவு உங்களுக்கு புரியும். ஏன்னா அதை கண்டினியூவாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பார்க்காம செகண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. சரிங்களா? ஓகே, இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் ஷோ பண்ணிடலாம். கஸ்டமர்ஸ் எப்படி கொண்டுட்டு வரணும்னு நான் சொல்லிட்டேன். கஸ்டமர்ஸை கிளைண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போது மெயினான ஒரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது எந்த சர்வீஸாக இருக்கட்டும். ஏன்னா கிளைண்ட் கஸ்டமர் அப்படின்றவங்க அவங்க தான் நம்மளுக்கு மணி பே பண்ணுறாங்க. அவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அதனால அவங்களே தப்பே பண்ணாலும் சரி, அதை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹேர். 99.9% ஹேர் கலரிங்கில் வரும். ஏன்னா இது கிளைண்ட் மேலேயும் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஹென்னா போட்டு வரலாம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, மேடம் நீங்கள் ஹென்னா போட்டிருக்கீங்களா? அவங்க எப்போவுமே கஸ்டமர்ஸ் உண்மை தான் சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? இன்கேஸ் அவங்க ஹென்னா போட்டுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம போடுற கலரிங் எடுக்காது. ஸோ ஏன்னா நிறைய பார்லர், பிராண்டட் சலூன்லேருந்து லோக்கல் பார்லர் வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதுவே நீங்கள் பிளாக் கலர் போடுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. அது உடனே பிடிச்சிரும். பிளாக் கலர் உடனே பிடிச்சிரும், அது பிரச்சனை இல்லை. இது ஒரு ஃபேஷன் கலர், இல்லை நீங்கள் அங்கங்கே ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹென்னா இல்லை எதனா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எடுக்காது. ஸோ ஏன்னா நிறைய பேர் ப்ரீலேட் பண்ணவே மாட்டாங்க. அதில் என்ன ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் எல்லா சலூன்லேயுமே ப்ரீலைட் பண்ணிவிட்டு அந்த கலரிங் தான் பண்ணுங்களேன். எவ்வளோ நேரம் ஆகிட போகுது உங்களுக்கு? அந்த கொஞ்ச நேரத்தை பார்த்துட்டு உங்களுக்கு 3000 4000 வர பிஸ்னஸை ஏன் விடுறீங்க? நம்மளுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் இப்போ அதை தான் சொல்ல வரேன். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான், அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் போய் தனியாக டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு இன்னும் கிளைண்ட்டை சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். இதில் தப்பு பண்ணாதீங்க. ப்ரீலைட் பண்ணுங்கள். ப்ரீலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலரிங் பண்ணுங்கள். கலரிங் ரேஷியோ இப்போ உங்கள் சலூனில் ட்ரைனிங் பர்சனாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள். சொல்லுங்கள், இந்த கலரிங்க்கு இப்போ லோரியல், ஸ்காட்ச் காஃப், வெல்லா, எனக்கு தெரிஞ்ச இந்த 3 இதில் தான் கலரிங் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த 3த்தில் இப்போ ஸ்காட்ச் காஃப்க்கு ஒரு ரேஷியோ இருக்கும், லோரியலுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். அப்போ அந்த ரேஷியோ கரெக்டாக சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டு ஒரு 4-5 வாட்டி ட்ரையல் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் 6வது தடவை கஸ்டமர்கிட்ட கொடுங்க. எடுத்துனே ட்ரைனிங்க்கு நீங்கள் கஸ்டமரை கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் கலரிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுத்துட்டீங்க நீங்கள் ஒன்ஸ். ஏன்னா இப்போ பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஹேர் தான். அதனால் இந்த கலரிங் மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, ஃபேஷன் கலரா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க. ஹேர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. கெமிக்கல் ஹேராக இருக்கா, டேமேஜ் இருக்கா பாருங்க. மேடம் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், மேம் உங்களது ஆல்ரெடி ரொம்ப ஹேர் டேமேஜ் ஆகிருக்கு, பிஹெச் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் இமிடியேட்டாக இப்போ கலரிங் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஸ்பா ட்ரீட்மெண்ட் போங்க, கொஞ்ச நாள் எடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கலரிங் பண்ணுங்க. பேசுங்க. நீங்கள்
பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு ஓகே மேடம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே ஆகாது அப்படி இப்படி நீங்கள் அஷூரன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு பணம் வந்துடும், 3000 4000 சம்பாதிச்சிடுவீங்க. அவ்வளோதான், நீங்கள் அதோட மறக்க வேண்டியதுதான் வியாபாரத்தை. அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிஎஸ் லெவல் கம்மியாக இருக்குது, ஆல்ரெடி கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேர், கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். அதுவும் வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரெயிட்டனிங் வித் கலரிங்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா பிரேக் ஆகும் ஹேர் கண்டிப்பாக. அப்போ உங்கள்கிட்ட திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வரவே மாட்டாங்க, கண்டிப்பாக வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேஷன் கலர் பண்ணுறீங்களா, கம்பல்சரி ப்ரீலேட் பண்ணுங்கள். ப்ரீலேட் பண்ணிவிட்டு அந்த கலர் போடுங்க. டியூரேஷன் உங்களுக்கு, நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸாக இருக்கலாம், பரவாயில்ல, இன்னொரு வாட்டி அது மறந்து போச்சா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய செமினார் நடக்குது, செமினார் போய் பாருங்கள். இப்போ வந்து இன்னொன்று வந்திருக்கு, ஸ்ட்ரெயிட்டனிங் வித் கலரிங், கரெக்டுங்களா? ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணும்போதே கலரிங் பண்ணலாம், தப்பில்லை, பண்ணலாம். பட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவங்களால மட்டும்தான் அது பண்ண முடியும். அதுவும் எந்த ஹேருக்கு அந்த ஹேரில் பிஹெச் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஸோ ஒரு செமினார் போகிறோம், அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பண்ணிடக்கூடாது. அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, பட் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நார்மல் ஹேர் கரெக்டாக இருக்குது, பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் என்னோட பெஸ்ட்டு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட்னிங் தனியாக பண்ணுங்கள், கலரிங் தனியாக பண்ணுங்கள். தனியாக தான் பண்ணுங்களேன், எதுக்கு அதை சேர்ந்து பண்ணணும்? இல்லை சில பேருக்கு வந்து எமர்ஜென்சி எனக்கு உடனே வேணும், பை தி சுச்சுவேஷன் பண்ணலாம், அவங்களோட ஹேரை பொறுத்து இருக்குது, சரிங்களா? ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு கேர் எடுக்கணும், அவங்களோட ஹேராக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், யார் பொறுப்பு சொல்லுங்கள்? நம்ம தான் பொறுப்பு. ஸோ நீங்கள் கேர், யூ மஸ்ட் டேக் கேர், நல்லா கேர் எடுத்து பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், வெல்கம் டு